Hi everyone. இந்த வீடியோல SLF4J இந்த வார்னிங் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலா இது ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான். இதனால கோட் எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகாது. பட் இந்த வார்னிங்கை ரிசால்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? SLF4J ஸ்டாண்டர்ட் லாகிங் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஜாவா. இதுதான் இதோட அப்ரிவேஷன். ஸோ அதுக்கு என்னதுன்னா இதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கே போகலாம். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல SLF4J கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஸோ இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட் SLF4J. கிளிக் பண்ணுங்க. இதுல SLF4J யூசர் மேனுவல் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, இதுல அந்த எரர் வருது காமிக்கிறாங்க பாருங்க. அதாவது அந்த வார்னிங் காமிக்கிறாங்க பாருங்க, அந்த இன்ஃபோ மெசேஜ். சேம் இன்ஃபோ மெசேஜ் தான் நமக்கும் வருது. fail to load class and defaulting C அந்த இது. இந்த த்ரீ வார்னிங்ஸ் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ற சொல்யூஷனே இதுக்குள்ளே தான் இருக்கு. இதுல என்ன கொடுத்திருக்காங்க? The warning will disappear as soon as you add a provider to your class path, assuming you add SLF4J symbol இந்த ஜாரை கிளாஸ் பாத்துக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க. ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் என்னதுன்னா, இங்க இருக்கு பாருங்க ரெண்டு ஜார். இந்த ரெண்டு ஜாரையும் நம்ம கிளாஸ் பாத்தில் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த வார்னிங் ரிசால்வ் ஆயிரும். ஸோ நம்ம யூஸ் பண்றதும் மேவன் ப்ராஜெக்ட். ஸோ ஜார் வேண்டாம், நமக்கு மேவன் டிபெண்டன்சி தான் வேணும். அதுவும் இதே யூசர் மேனுவலுக்குள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது? SLF4J API வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க? ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. ரொம்ப கீழே வந்துட்டு இதா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சி இதுதான். ஸோ இந்த டிபெண்டன்சியை காப்பி பண்ணிக்கோங்க. எக்லிப்ஸ் போய் form.xml ஃபைல்ல டிபெண்டன்சி கீழே பேஸ்ட். அண்ட் ஒன் மோர் டிபெண்டன்சி கொடுத்துருந்தாங்க, SLF4J சிம்பிள். ஸோ அது எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இதா இருக்கு சிம்பிள். இந்த டிபெண்டன்சி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு எக்லிப்ஸ் போய் ஃபார்ம்ல பேஸ்ட். Ctrl+Shift+F கொடுத்து அலைன் ஆயிரும். அண்ட் சேவ். பில்ட் ஆகுது. கம்ப்ளீட் ஆகட்டும். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அதாவது லாஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இந்த வார்னிங்ஸ் காமிச்சு, அதாவது இன்ஃபோ பட் ரெட்ல காமிக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்? நம்ம இந்த டைம் ரன் பண்றோம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். Chrome browser லான்ச் ஆகி மேக்ஸிமைஸ் ஆகி URL லோட் ஆயிடுச்சு. இப்போ எக்லிப்ஸ் போவோம். பாருங்க, அந்த வார்னிங்ஸ் இப்போ இல்லை. ஸோ அந்த வார்னிங்ஸை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ அந்த வார்னிங்ஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ அதோட தியரி பார்ட் பார்ப்போம். ஒரு கோடை லாக் பண்றதுக்கு, அதாவது கோட் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும்போது லாக் பண்றதுன்னு சொல்லுவாங்க, லாகிங். அதாவது என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம நார்மலா சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் தானே. இதுவே சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம லாகிங்க்குனே தனியா ஏபிஐஸ் இருக்கும். அது யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? லாக் பண்ணுவாங்க. என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ சேவ் பண்ணணும்னா அதில் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இதுவே நம்ம சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கன்சோலில் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கன்சோலில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் போயிடுது. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க? எனக்கு ஃபியூச்சர் யூஸுக்கு எனக்கு தேவைப்படுங்கிறதுக்காக இன்னொரு செப்பரேட் ஃபைல் இல்லை ஃபோல்டர், செப்பரேட் ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் லாகிங். SLF4J யூசர் மேனுவல் இதுல என்ன கொடுத்திருக்காங்க? The simple logging package for Java. இதுதான் SLF4J. இது one of the logging framework. அது ஜாவா கூடவே இருக்கு. இந்த ஜாவா, அதாவது இந்த லாகிங் ஃப்ரேம்வொர்க்கை நம்ம கோடுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அதனால தான் இந்த எரர் அதாவது இந்த வார்னிங் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் இதை ஏன் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்? என் கோட்ல தான் எதுவுமே அஃபெக்ட் ஆகலையேன்னு கேட்டா கரெக்டா. இது ஏன் ரெக்டிஃபை பண்ணணும்னா, நீங்க கிளைண்ட்டுக்கு டெமோ போறோம்.
ஸோ என்ன பண்ணுறோம், கிளைண்ட் கூட வேணாம், இன்டர்னல் டெமோ வச்சுக்கோங்க, கிளைண்ட் டெமோ வச்சுக்கோங்க, எது வேணாலும் போகிறோம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இது ரெட் கலரில் பாப்அப் ஆகிடும், ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுக்குது. இது கூட இவங்க ரிசால்வ் பண்ணலை. ஸோ கோட்லேயே எரர் இல்லைனாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த கோடில், ஸோ அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷனை ஃபஸ்ட்டே ஏற்படுத்தும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதை ரெக்டிஃபை பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ பாருங்கள், அந்த அந்த 3 லைன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த 2 லைனுமே இருக்கக்கூடாது, இது அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ அந்த 3 லைன்ஸ் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.